வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்றைக்கி நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் செட்டில் சீரீஸில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 2 டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எக்கனாமி, என்வாயன்மெண்ட், ஜியோகிரஃபி இதை குயிக்காக ரிவைஸ் பண்ணணுமா? ஒரு 15 ஹவர்ஸில் ஈச் சப்ஜெக்ட் தனித்தனியாக நீங்கள் ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எங்களுடைய குயிக் ரிவிஷன் ப்ரோக்ராமை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஒரு 3 நாளில் நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு யூபிஎஸ்சி ஃபிலிம்ஸ் தேவைப்படுற எல்லா டாப்பிக்குமே நம்ம ரிவைஸ் பண்ணிட முடியும். இந்த ப்ரோக்ராம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய வெப்சைட் www.simplycurrentaffairs.com விசிட் பண்ணுங்கள். அந்த ஹோம் பேஜ்லேயே கோர்சஸ் அப்படிங்கிற செக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த QRP ப்ரோக்ராம் மட்டும் இல்லை, மற்ற ப்ரோக்ராம் பற்றின இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு இருக்கும். நேஷ்னல் மானிட்டைசேஷன் பைப்லைன் 2.2 2021 நித்தி ஆயோக் 1.2 கொண்டு வந்தாங்க. இந்த NMPங்கிறது ரொம்ப சிம்பிள். கவர்மெண்ட் கிட்ட நிறைய யூஸ் பண்ணப்படாத ரிசோர்ஸஸ் இருக்குது. ப்ரௌன் ஃபீல்ட் அசட்ஸ் நம்ம சொல்கிறோம். இப்போது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இமேஜின் பண்ணுங்கள், சென்ட்ரல் ஸ்டேஷன், எக்மோர் ஸ்டேஷன் இமேஜின் பண்ணுங்கள். அங்கே நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்குது. அந்த எம்டி ஸ்பேஸை நீங்கள் லீஸுக்கு ப்ரைவேட் பிளேயருக்கு நீங்கள் கொடுங்க. இப்போ குணா கிட்ட தரீங்க, ஒரு 100 கோடி ரூபான்னு லீஸ் கணக்கு தரீங்க. நான் 100 கோடி ரூபா கவர்மெண்ட் கொடுத்துட்டேன், ஒரு 50 வருஷத்துக்கு லீஸ் எடுத்துட்டேன். அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறேன், கட்டி நான் பிஸ்னஸ் நான் பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன். இப்போ கவர்மெண்ட்டுக்கு என்னென்னா அது யூஸ் பண்ணாத ஒரு இடம், அது லீஸுக்கு தான் கொடுக்குறோம், விற்கலை. அந்த இடம் ஒரு 50 வருஷம் கழிச்சு திருப்பி கவர்மெண்ட் கைக்கே வந்துடும். ஆனால் இந்த ப்ராசஸில் ஒரு 100 கோடி ரூபாய் இம்மீடியட்டாக கவர்மெண்ட்டு கிடைக்கிது இல்லையா? ஸோ இதுதான் இந்த NMPயோடைய அப்ஜெக்டிவே. கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஹைவேஸ் வச்சுருக்காங்க. அந்த ஹைவேஸ் என்ன பண்ணலாம், டக்குன்னு ஒரு LNTக்கிட்டே யார்கிட்டே கொடுத்து ப்ரைவேட் பேர் கொடுத்து, இங்கே பாரு நீ மெயின்டைன் பண்ணு, நீ டோல்லாம் நீ கலெக்ட் பண்ணிக்கோ, எனக்கு ஃபஸ்ட்டு காசு கொடு. அப்போ LNT என்ன பண்ணுறான், இந்தாங்க 10,000 கோடி வச்சுக்கோங்க, நான் 20 இயர்ஸ்க்கு நான் அந்த ரோடை பார்த்துக்கிறேன், நான் டோல்லாம் ஆப்ரேட் பண்ணிக்கிறேன், நான் காசு பார்த்துக்கிறேன். 20 இயர்ஸ் கழிச்சு LNT திருப்பி இந்த ரோடை கொடுத்துருவாங்க. இந்த ப்ராசஸில் என்னென்னா இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. இப்போ ஏர்போர்ட், மொத்த ஏர்போர்ட்டையும் நீங்கள் வந்துட்டு ப்ரைவேட்டுக்கு தரலாம். 20-30 இயர்ஸ் நீ மேனேஜ் பண்ண, எனக்கு ஃபஸ்ட்டு காசு கொடுத்துருன்ட்டுன்னு. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, பர்டிகுலர்லி யூஸ் பண்ணாத இடங்கள் ஆர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே ஒரு எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கூட ப்ரௌன் ஃபீல்டு தான். ப்ரௌன் ஃபீல்டு தான் ஏற்கனவே இருக்குது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம லீஸுக்கு கொடுத்து கவர்மெண்ட் டக்குன்னு ஒரு பெரிய அமௌண்ட்டு கையில் காசு கிடச்சிடும். அந்த பெரிய அமௌண்ட்டை வச்சு புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் ஃபண்ட் பண்ணலாம். புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நீங்கள் ஃபண்ட் பண்ணும்பொழுது அதன் மூலியமாக எக்கனாமி பெருசாகும். ரைட், இது லீஸ் தான் கொடுக்குறோம், நம்ம எதுவும் விற்க போகிறதும் இல்லை. ஸோ கவர்மெண்ட்டுக்கு அட்வான்டேஜ் தான். 2021 நித்தி ஆயோக் இந்த ஐடியா கொண்டு வந்தாங்க. 6 லட்சம் கோடி டார்கெட் வச்சாங்க. கிட்டத்தட்ட 5.3 லட்சம் கோடி மொபிலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 2.0 2025-26 பட்ஜெட்டில் கூட ஃபினான்ஸ் மினிஸ்டர் அதை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த 2.0 டார்கெட் பண்ணுறது கிட்டத்தட்ட 16.7 லட்சம் கோடி டார்கெட் பண்ணுறாங்க. இதில் ஹைவேஸ் மட்டுமே, அந்த டோல் கான்செப்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஹைவேஸில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 4.42 லட்சம் கோடி மொபிலைஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பவர் செக்டார், போர்ட்டு, ரயில்வேஸ்ன்ட்டுன்னு இந்த மாதிரி டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மொபிலைஸ் பண்ணுறாங்க, நம்ம பார்ப்போம். இந்த மொபிலைசேஷன்லாம் எஃபெக்டிவாக நடக்குதான்னு பார்க்குறதுக்காக ஒரு கோர் குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கோர் குரூப் ஆஃப் செக்ரட்டரிஸ். அதை ஹெட் பண்ணுறது யாருன்னா கேபினெட் செக்ரட்டரி. ஸோ இதுதான் நேஷ்னல் மானிட்டைசேஷன் பைப்லைன் 2.0. ரைட், அடுத்த டாபிக் RBI ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ். இந்த RBI 2021 லான்ச் பண்ணாங்க. பேர்லேயே இருக்குது பாருங்கள், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் சர்வீசஸ் போய் சேருதா அப்படின்னு மெஷர் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இண்டெக்ஸ். இங்கே RBI பார்த்திங்கன்னா பேங்கிங், இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ், போஸ்டல், பென்ஷன் செக்டர்ஸ் இது எல்லாத்துல இருந்துமே ஒரு 97 இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி இந்த இண்டெக்ஸை கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த இண்டெக்ஸ்க்கு எந்த பேஸ் இயரும் கிடையாது. வருஷம் எப்படி இன்க்ளூஷன் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு RBI இதை பார்க்குறாங்க. ரைட், ஸோ எந்த பேஸ் இயரும் கிடையாது. கியூமுலேட்டிவாக எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுங்கிறது தான் RBI சொல்லுவாங்க. ஒரு ஸ்கோர் 0 to 100 ஸ்கோர் தராங்க. 0 அப்படின்னா ஃபினான்ஷியல் கம்ப்ளீட்டாக எக்ஸ்க்ளூட் ஆகிருக்கு, 100னா ஃபுல் இன்க்ளூஷன். அப்போ 100ங்கிற ஸ்கோரை நோக்கி நம்ம போகணும். ஸோ 2025 லேட்டஸ்ட் இண்டெக்ஸின் படி நம்ம ஸ்கோர் 67 ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி 64.2 இருந்தது, இப்போ 67 ஆயிருக்கு. 100 நோக்கி போயிட்டோம் அப்படின்னு போயிட்டுருக்கிறது நல்லது. என்றைக்கு 100 அச்சீவ் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் ஃபுல்லஸ்ட்டு ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அச்சீவ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ரைட், ஸோ இதுதான் RBI ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ். ரைட், ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். என்ன ஃபீட்பேக்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக் தான் எனக்கும் என் டீமுக்குமான ஒரு ரியல் மோட்டிவேஷன். ரைட், உங்களை அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் டாபிக்ஸில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் குணா மதிவாணன்.